சார், அடுத்ததாக மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது தமிழ் புத்தாண்டு? மகரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி மகர ராசி. ராசியாதிபதி சனி பகவான் 2இல் சஞ்சரிக்கிறதுனால 7.5 சனி தொடர்ந்தாலும் மகர ராசியில் பிறந்த நேயர்களுக்கு வரும் மே 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் தற்போது 4இல் சஞ்சரிக்கிறார். வரும் மே 1ஆம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், கடந்த கால பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள், நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய யோகம், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், கடந்த காலத்தில் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி தாராள தன வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். மகர ராசிக்காரங்களுக்கு 3ல் ராகு 9ல் கேது சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பு. இதன் காரணமாக வெளியூர் மூலமாக வெளி மாநிலங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். சனி 2ல் சஞ்சரிக்கிறதுனால பேச்சை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேச்சை குறைக்க ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கூட இருக்கவங்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மகர ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படுமா? மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்? மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பிரதான கிரகமான சனி பகவான் மட்டும் 2ல் சஞ்சரிக்கிறதுனால சனிக்கு பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சனிக்கிழமைகளை சென்று எல் தீபம் ஏற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நேர்மையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7.5 சனி நடந்தால் நம்ம நேர்மையாக செயல்பட்டால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இருக்காது. நம்ம கொஞ்சம் தடுமாற்றத்தோடு செயல்பட்டால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். நேர்மையாக செயல்படுறது மூலமாகவும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்கள் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு வரும் நாட்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.